ஓம் சத்குருவே சரணவாதியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆடி அமாவாசையில் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் ஒன்று. இது நம்ம எல்லாருமே இந்த ஆடி அமாவாசை முழுவதும் சொல்வதனால ரொம்ப அளப்பரிய பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா இந்த ஆடி அமாவாசை எப்படி வருது? இந்த பராபவ ஆண்டோட ஆடி அமாவாசை அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஆயில்யம் திருநக்ஷத்திரம் கூடி வரும். காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் தான் பூசம் திருநக்ஷத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில்யம் திருநக்ஷத்திரம் வந்துடும். இந்த ஆயில்யம் திருநக்ஷத்திரம் ஆதிசேஷ பகவானுடைய ஒரு அற்புதமான திருநக்ஷத்திரம். அது சூரிய பகவானோட டிஎன்ஏ. அது மட்டும் இல்லாமல் அந்த திருநக்ஷத்திரம் பார்த்துட்டிங்கன்னா கேது பகவானோட பிறந்த நட்சத்திரம். ஸோ இப்படி அப்புறம் புத பகவானோட திருநக்ஷத்திரம், இப்படி அநேக விதமான விசேஷங்கள் உடையது தான் இந்த ஆயில்யம் திருநக்ஷத்திரம். ஸோ அந்த ஆயில்யம் கூடிய ஒரு அமாவாசை, அதுவும் ஆடி அமாவாசை. அதில் என்ன பண்ணலான்னா, கூடுதலாக ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒன்று சேர்ந்து வருது இந்த வாட்டி, இந்த ஆடி அமாவாசையில். அது என்ன யோகம் பார்த்தாச்சுன்னா, 27 யோகங்களில் வியதிபாதம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். அந்த யோகத்தில் பொதுவாகவே அந்த யோகத்தில் மட்டுமே அஷ்டநாக தேவதா காயத்ரி அப்படின்ற ஒரு விசேஷமான காயத்ரி வாத்தியார் நமக்கு அருளி செஞ்சுருக்கிறாங்க. அந்த காயத்ரியை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அதுலேயே அந்த காயத்ரிலேயே இருக்கும் சர்வ தோஷ நிவர்த்திகராய அப்படின்ட்டு. அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். அந்த மாதிரி பலவிதமான தோஷங்களில் சங்கடமாக வாழக்கூடிய அநேகம் அடியார்களாகட்டும், பக்தர்களாகட்டும், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அது. அது எவ்ரி வியதிபாதத்துக்கு சொல்கிறதே உத்தமம். பட் ஆனால் அதுவே ஆயில்யம் கூடிய ஆடி அமாவாசை காலத்தில் அது சொல்கிறது இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆயில்யம் ஆதிசேஷனோட திருநக்ஷத்திரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறது உத்தமம். கூடுதலாக இன்னொரு பெரிய சிறப்பம்சம், ஆடி அமாவாசைன்னா அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம அதை மெருகேற்றணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. காரணம், எங்கே இருக்கிறவங்களும் எல்லாருமே அன்றைக்கி ஒரு தட்டு சொம்ப தூக்கின்னு தேங்காய் பழத்தோட வெளில வந்துடுவாங்க. ஏன்னா ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு தான் ஒரு வழக்க மொழியே ஒன்று உண்டாக்கி பண்ணி விட்டாங்க இல்லையா. அதனால் எல்லாருமே தர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியாவது தர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்லாம் எப்பொழுதும் போல் உங்ககிட்ட கெஞ்சின்னு இருக்க மாட்டோம். இப்போ வேறு என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா எல்லாருமே தர்ப்பணம் பண்ண போகிறீங்க. அதில் ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் எல்லாருக்கும். என்ன ஒரு கூடுதலான ஒரு தகவல் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆயில்யம் திருநக்ஷத்திரம் கூடிய ஒரு அமாவாசையில் பொதுவாகவே நம்ம யாருக்கு இந்த தர்ப்பணம் பண்ணுறோன்னா, நம்மளோட முன்னோர்கள், இறந்த முன்னோர்களுக்கு. மோஸ்ட்லி இந்த முன்னோர்கள் அதாவது இறந்துருக்குறாங்க வச்சிங்களேன், நம்ம பெரியவங்கள்லாம் எல்லாருமே ராம் ராம் சிவசிவா அப்படின்ட்டு சொல்லிட்டா உயிரை விட்டுருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50% கூட இருக்காது. 50 ஒரு 10-20 கூட இருக்காது. ஏன்னா எப்படி எல்லாரோட ஒரு முடிவு அந்திம காலமும் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஏதேனும் ஒரு வலி, வேதனை, ருணம், ரோகம், நோய், இதில் தான் அந்த கடைசி காலத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த பிராணன் போயிருக்கும் வச்சுங்களேன். அப்போ மோஸ்ட்லி எல்லாருமே என்னென்னா அந்த கர்மா அதை தான் வாத்தியார் சொல்கிறார், அந்த கர்மா தொத்தின்ண்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நற்கதி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பலவிதமான நோய், வேதனை, பிணிகளால் அவஸ்தைப்பட்டு உயிர் விட்டவங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் நற்கதி போகிறதுக்கும் சிரமப்படுவாங்க. அவங்கெல்லாம் சிரமப்பட்டு இருந்தால் நமக்கும் சிரமந்தான், அது வேறு விஷயம். ஸோ அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படி பார்த்தா, இந்த மாதிரி ஆயில்யம் திருநக்ஷத்திரம் கூடிய ஒரு தர்ப்பண நாள், அதுலேயும் அமாவாசையாக எடுத்து வச்சிங்களேன், அன்றைக்கி நாம் என்ன பண்ணணுன்னா, தர்ப்பணம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எங்கேயாவது போய் எப்படியாவது பண்ணிடுங்க. அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ சேவைகள், மருத்துவ உதவிகள்னால் நம்ம என்னப்பா டாக்டராப்பா படிச்சிருக்கோம் போய் எல்லாருக்கும் ஊசி போட்டு விட்றதுக்குன்ட்டு நினைக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாய்க்கு உரிய ஒரு ஏதேனும் ஒரு வலி நிவாரணி ஸ்ப்ரேவோ ஒரு தைலமோ
இல்லைன்னா முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல சத்து டானிக்கு, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை நோயாளிகள் யாராவது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கு தேவையான அளவு கூட முடிஞ்சால் தான் எல்லாரையும் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது யாருக்காவது கொடுன்றோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இது அடியேன்னு சொல்ல, குருநாதர் சொன்னதை தான் உங்களுக்கு வந்து அடியேன்னு ஒப்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மருத்துவ உதவிகள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றார் வாத்தியார். எதுவுமே முடியலனா கூட நல்ல சத்தான கீரைகளை வந்து நிறைய நல்லா சமைச்சு கூட சத்தான காய்கறிகள் சேர்ந்த உணவுகளையாவது தானம் பண்ணுங்கன்றார். இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த மாதிரி சாயா சரீர பந்தம் அப்படின்ட்டு ஒரு பந்தம் கட்டிலேயே இருக்கிறாங்களா நம்ம முன்னோர்கள். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த உடல் பிணியால், அதாவது ஒரு நோயால் வாதனை, அதாவது அந்த வாதனை மீன்ஸ் என்ன சொல்லணும், அந்த வேதனையில் உயிரை விட்டுருங்க மோஸ்ட்லி இருக்கிறாங்க வச்சுங்க. அவங்க எல்லாருமே இப்படியே அந்த சாயா சரீர பந்தம் கட்டிலேயே தான் இருக்கிறாங்களா. அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு திருநாள் தான் ஆயில்யம் கூடிய ஒரு தர்ப்பண நாள். அதுவே ஆடி அமாவாசையில் வரும்போது அந்த நாளை யாரும் தவற விடாதீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ உதவிகள், மூலிகை சம்மந்தப்பட்ட உணவுகள், ஏதேனும் சம்திங் ஒரு மருத்துவ ரெலிவெண்ட்டாக என்ன முடியுமோ கொடுத்துருங்க. இதில் நிறைய பேர் யோசிக்கலாம், எப்போ பார்த்தாலும் கொடுன்னு, ஏன்னா கொட்டியாக வச்சுருக்கீங்க பாடுன்னு கொடுன்றானே அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இன்றைக்கி நாம் ஒரு 50 100 50 100 500 சம்திங் ஏதோ ஒன்று, அதில் நாம் ஒரு மருந்து வாங்கி ஒரு ஏழைக்கு, ஒரு தேவையானவங்களுக்கு, சும்மா நான் ரோட்டில் நல்லா போயிட்டு இருக்கிறவனுக்கு கொடுத்து ஒன்றி பிரயோஜனம். அவனுக்கு அந்த மருந்து தேவையில்லைன்னா அப்படி கொடுக்கக்கூடாது. ரொம்ப புவராக இருக்கிறாங்கன்னா ஒரு சத்து டானிக் கூட வாங்கி கொடுக்கலாம் வச்சிங்களா. ஏதோ ஒன்று ஒரு நீங்கள் ஒரு செலவு பண்ணிட்டீங்கப்பா, ஒரு 500 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ ஏதோ ஒரு மருந்துக்காக இந்த நாளில் இப்படி வாத்தியார் சொன்னாருன்ட்டு சொல்லி வாங்கி ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டிங்க வச்சிங்களேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் மேலோட்டமாக என்ன தோணுன்னா, இதெல்லாம் செலவு தானேயா, நம்மளுக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த செலவுகளானது, தான தர்மங்களால் பண்ணக்கூடிய செலவுகளானது என்னென்னா, நமக்கு ஒரு காலத்தில், அதாவது ஒரு கொஞ்ச நாள், ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பொறுத்தோ, இல்லை 1 மாதம் பொறுத்தாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு வலியோ பெயினோ வந்து நம்ம போய் அந்த மாத்திரை மருந்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கணும் வச்சிங்களேன். அப்போது அந்த மருந்துக்காக நாம் செலவு பண்ணது செலவு வீண். கூடுதலாக என்னென்னா, வேதனையோடு நம்ம போய் வாங்கியிருப்போம். என்ன, நம்ம கை கால் வேதனை, ஏதோ சம்திங் ஒரு வேதனை, வலி, நோயினாலே ஒரு வேதனை தானே. ஸோ நம்ம முன்கூட்டியே இப்படி வரக்கூடிய ஒரு நாளில், அதாவது வந்து மருத்துவ சக்தி நாளில் நாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு மருந்து பொருட்களை ஏழைகளுக்கு வாங்கி தானம் பண்ணிட்டோம் வச்சிங்களேன், வெறும் செலவோடு முடிஞ்சிடும். அந்த வலியும் வேதனையும் நோயும் நமக்கு கிடையாது. ஸோ அந்த கர்மா அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இதை தான் வாத்தியார் பல காலமாக வலியுறுத்திகிட்டே வர்றார். தான தர்மம் இட்டதே கிட்டும் அவர் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய அது ஒரு வேத வாக்கியம். இட்டதே கிட்டும் மீன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உண்டு. இறைவன்கிட்ட இருந்தோம், பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோம். ஸோ அதுதான் வாத்தியார் சொல்கிறாரு. ஸோ அதன்படி இந்த ஆடி அமாவாசை ஒரு அலாதியான ஆயில்யம் ஆடி அமாவாசை, அதை யாருமே தவற விட்டுறாதீங்க. குருவர்களால் ஓம்.